தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு ஆகாய் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுகிற காலம் இதுவா என்று சொல்லி ஜனங்கள் கேள்வி எழுப்புவது மாத்திரமல்ல, அவரவர் சொந்த வீடுகளை கட்டுவதும், மாலைகளை கட்டுவதும், மாடி வீடுகளை கட்டுவோம், மச்சு வீடுகளை கட்டுவதும் தான் இதான் அவங்களுக்கு வேலையாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்தோ ஆண்டவரை துதிக்க வேணும், ஆண்டவரை ஆராதிக்க வேணும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேணும், அவரிடத்துல தான் எல்லா ஆசீர்வாத நன்மைகள் எல்லாம் வருகிறது என்பதை உணராத பட்சத்தில் அவரை துதிக்காமல் நிறைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் ஜனங்கள் போகிறார்கள். ஆனபடினால்தான் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உழைத்து வீட்டுக்கு கொண்டு வர்றீங்க, நான் தான் அதை ஊதி போடுகிறேன். கூலியை சம்பாதிக்கிறவன் கொத்தலான பையிலை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது, அவனவன் வீட்டிற்கான காரியங்களை தேவைகளை நீங்கள் பார்க்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்காக நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருப்பேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு ஆசீர்வாதம் வர வேணும், நம்முடைய வருமானம், நம்முடைய சம்பாத்தியம் எல்லாம் கையில் தங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை முதலாவது நாம் கனப்படுத்த வேண்டும். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவெல்லாம் கூட கொடுக்கணும்னு சொன்ன ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறான்னு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவரை கனப்படுத்த நம்மை ஆசீர்வதிப்பார். ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பெற்று இருந்தது. ஆனபடினாலே ஈசாயின் மகன் தாவீதை ஆண்டவர் ஆசீர்வித்தார். கர்த்தர் கூட இருந்து அவனை பெரிய அளவில் உயர்த்தினார். காரணம், அவங்க வீட்டில் உடன்படிக்கை பெற்று இருந்தது, வேதம் இருந்தது, வேத வசனம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினாலே தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் அரண்மனையே கட்டி கொடுத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தேவரி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியாடைய வீடு எந்தடைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாதான்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர், இந்த நாளில் நம் ஆண்டவருக்கு முதலாவது கனத்தை, மகிமையை, ஆண்டவருக்கு துதியை நாம் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த நாளிலே நாம் செங்கலை வாங்கி ஒரு சபை கட்டுறது முடியாத காரியம்தான், ஒரு செட்டு போட முடியாத, தகரம் வாங்க முடியாத காரியம்தான், ஸ்லாப் போட்டு பெரிய மாடி எழுப்பி ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு காரணங்கள் சூழ்நிலை இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது, நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு என்று வசனம் சொல்லப்பட்டபடினாலே நமக்குள் இருக்கிற உயிராய் இருக்கிற ஆண்டவரை துதிப்பதற்கு நமக்கு என்ன கஷ்டம் பிரியமானவர்களே. எசையா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆடு தன் எஜமானனை அறியும், மாடு தன் எஜமானனை அறியும், நான் உண்டாக்கின என் ஜனங்களோ என்னை அறியாமல் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனபடினாலே நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, அவருடைய மீட்பை பெற்றுக்கொண்டு, அவருடைய அன்பை நாம் ருசிக்க வேணும், அவருடைய கிருபையை நாம் ருசிக்க வேணும். பிரியமானவர்களே, கடந்த 15-20 வருடங்களாய் ஆண்டவருக்குள்ளாய் உலக பிரகாரமாக வேலை செய்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியம் செய்ய வந்தோம், விசுவாச ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லி நீங்கள் நானும் வார்த்தையினால் பிழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், விசுவாச ஜீவியம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனபடினாலே ஆண்டுடைய வார்த்தை தான் நமக்கு அன்னன்றைக்கு அது ஜீவப்பமாக இருக்கிறது, அதை நம்ம உணர்வுகளாக்கும். அதனால தான் 119 சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்ல 25 சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உன்னுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே சொல்லுகிறான். இன்னும் நாம் மண்ணோடு மண்ணாக தான் ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஆனபடி நான் கொலைசெய்யர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வசனம் இப்படி சொல்லு, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை தேடுகளை சொல்லி, உலக பிரகாரமான காரியத்தை தேட சொல்ல, மேலானவைகளை தேட சொல்ல. உலக பிரகாரமான காரியம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஆனாலும் ஆண்டவர் மேலான காரியங்களை தேடும் பொழுது அது மகிமைக்குள்ளாய் நம்மை கொண்டு சேர்க்கிறதா இருக்கிறது. இந்த பூமியில எப்படி வாழ்வோம், செதை மேலே எத்தனை வண்டி எல்லாம் நமக்கு என்னன்ற வாழ்க்கை அல்ல. அது மாத்திரம் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோன்ற நிலை இருந்தால் எல்லாரும் காட்டி நம்ம பரிதபிக்கவர்களாக போய்விடுவோம். பெரியமானவர்களே, வாழ்க்கையிலே கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவை புதிதாக இன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவன் எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடும்.
காரணம் என்னன்னு சொன்னா, நாம் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கை நிமித்தமாக தான் ஆண்டவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதல பங்கடைவதற்காக நாம் ஆயத்தம். அதுக்கு சில ஒழுங்குகள் உண்டு, சில காரியங்கள் உண்டு. நான் பூரண ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திலிருந்து நாம் உலகத்துக்குள்ள இருந்தாலும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தில் நாம் நடக்க ஆண்டவர் கிருபை. ஏன்னா வேதவசனம் சொல்லு, நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தராயிரு என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருடைய நாம மயப்படட்டும். அவரை எங்க துதிக்கிறோமோ, எங்க ஆராதிக்கிறோமோ, அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் நானும் உணர வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மகிமை இல்லாத, ஒரு கிருபை இல்லாத, தெய்வ பிரசனம் இல்லாத ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை அது வேஸ்டாக போயிடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து துதித்து ஆராய்த்து அவருடைய சமூகத்தில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, கிருபைகளை பெற்றுக்கொண்டு, வரங்களை பெற்றுக்கொண்டு அவர்களால் சுடர்விடலான எழும்ப வேண்டும். ஏனென்றால் வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் மனுஷனை உண்டாக்கும் நோக்கம் அவரை துதிக்க, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர் என் துதியை சொல்லி வருவார்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரியமானவர்களே, உண்மையாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசிரியக்கிற தெய்வம். நாம் பல இடங்களுக்கு அங்கங்கே சென்று தெய்வங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசிரியக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நம் தேவைகளை சந்திப்பார், ஒரு நன்மை குறைவிட மாட்டார். ஆனபடினால் வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்னியாய் கிடக்கும், கர்த்தரை தேடு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை திருப்தியாக்கி நடத்துகிறவர், நாம் தேவைகளை சந்திக்கிறவர், நாம் பூசிக்கிறவர், ஊர்த்துக்கு எல்லாம் செய்கிறவர். ஆனால் நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம், உலகத்தானுக்கு எவ்வளோ ஒரு கலெக்டர் வந்துட்டாரு அல்லது ஒரு ஃபைனான்ஸ்காரர் வந்துட்டாரு, முக்கியமான பெரிய ஆட்கள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கனம் பண்ணுறோமோ அதை காட்டிலும் படைத்த தெய்வத்தை நீங்கள் நான் கனம் பண்ணும் பொழுது, அவரை கனம் பண்ணும் பொழுது பூரணத்துக்குள்ளாய் ஒரு பூர்ண ஆசீர்வாதங்களாய் நடத்துவார். பெரியமானவர்களே, துவக்கார்ப்பமான முடிவு சம்பரணமே. இந்த நாளில் ஒரு பூர்ண ரட்சிப்பு நமக்கு தேவை. இந்த நாளில் குடிவெறி, களியாட்டம், விபச்சாரம், வேசித்தனம், பாவம், அக்கிரமம், மீறுதல் இருக்கிற ஜனங்கள்லாம் மீட்கப்பட வேண்டும். நாங்களும் ஒரு காலத்தில் உடையான சேட்டில் இருந்தோம். கர்த்தர்களை தூக்கி எடுத்தா அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சங்கீதம் 18 வாசிக்கும் பொழுது வார்த்தை அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர் ஆண்டவரே என்று சொல்லி. ஏன்று பார்க்கும் பொழுது அந்த ரட்சிப்பு தான் நமக்கு கேடயம், அந்த ரட்சிப்பு தான் நம்ம பாதுகாப்பு, அந்த ரட்சிப்பு தான் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இம்மையில் மாத்திர மறுமையில் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடி நான் ஆண்டோடைய கிருபையை சார்ந்திருப்போம், ஆண்டோடைய அன்பை சார்ந்திருப்போம், அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவர் நாமத்தை மேம்படுத்துவோம், அவரை உயர்த்த 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 தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் வர 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 அவனை விருத்தி அடைய செய்தது போல உங்களை என்னை விருத்தி அடைய செய்வார். அவர் வேதத்தை வைத்துக்கொண்டு வேதம் வாசிக்காம இருக்கக்கூடாது. ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் நானும் காது கொடுத்து கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் உயிரோடு எழுந்து அப்போஸ்தலர் 1 உயிரோடு எழுந்துக்க 40 நாள் சீசருக்கு காட்சி கொடுக்கிறார், தரிசனம் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது அவரோட பேசுகிறார், யோவான் உங்களுக்காக ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நானும் உங்களுக்கு பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஞானஸ்தானம் வரும்போது தான் நீங்கள் நானும் பரிசுத்தாவினோடு பலனடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் நான் சாட்சியாக இருக்க முடியாது. பரிசுத்தாவை நமக்கு ஊற்றுகிறார். அந்த வல்லமை எப்பொழுதே பெற்றுக்கொள்ளும் பொழுது வியாதி இருக்காது, பலவீனம் இருக்காது, சோர்வு இருக்காது, அசதி இருக்காது, எந்த தீமையும் அணுக முடியாது. கர்த்தர் நம்ம ரத்த கொடைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். அவர் கிருபையிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் இதுவரைக்கும் நான் சம்பாதித்த பணம்லாம் புத்தலா போயிடுச்சு, சொந்தக்காரன் சாப்பிட்டான், அண்ணியை சாப்பிட்டான், அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்விக்குறியோடு இருப்பீர்கள் சொன்னார். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அவரை கனப்படுத்தினா அவர் உங்களை கனப்படுத்துவார். நீங்க சம்பாதிக்கிற பணம் கையில தங்கும், இல்லைன்னா புத்தல் போய் அனுபவம் தான், இல்லைன்னா காத்துல ஊதி போட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனபடினாலே ஆண்டவரை அண்டிக் கொண்டு அவரை நேசித்து அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை சந்தோஷப்படுத்தணும். இதை பிறர் பார்க்கறாங்க சந்தோஷப்படுத்தக்கூடாது. பிறர் பார்க்கணுன்றாங்க, பார்க்கறதுக்காக நான் ஜெபம் பண்றேன், பார்க்கறதுக்காக வேதவாசிக்கம் இல்லை, உணர்வுள்ள இருக்கிற முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு செய்து அவரை துதித்து ஆராய்க்கும் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்தித்திருப்பேன் என்று சொன்னார். இதற்கு மேல தோல்விகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அண்டிக் கொள்ளுங்க, எந்த நேரம் இல்லை, அவரை துதிங்க, ஆராதிங்க, துதித்து கொண்டே இருங்க, அவர் ஆராய்த்து கொண்டே இருங்க, அவர் மயப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய கத்ததாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஆண்டவரே,
இந்த வார்த்தையில கேட்ட ஆண்டவரை ஒவ்வொரு சவரனை குடும்பத்து மக்களையும் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிற பிள்ளைகளை நம்ம கருத்தில் கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரை உண்மை கனப்படுத்த, உண்மை துதிக்க, ஆராதிக்க எங்களை உண்டாக்கினீர். அப்படி துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, உடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஆண்டவரை வானத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிரப்புவே. ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். அதோட வேதனை கூட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை தேடும் பொழுது என் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். ஒரு நன்மை குறைபடாதப்பா. அப்படி இந்த நாளில ஆண்டவர் தேவைகளோடு, இதுவரைக்கும் பொத்தல்பை அனுபவத்தோடு எல்லாத்தையும் குறையே பார்த்த ஜனங்கள் இன்னைக்கு நிறைவே பார்க்கட்டும். ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளட்டும். நீ திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வம் என்பதை அறியட்டும், உணரட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை நடந்த பொழுது அவங்க பாதத்தில் போடுறது செருப்பு தேயலை, பாதவிங்களை போட்டிருந்த ட்ரெஸ்ஸு குறையில. வனாந்திர வாழ்க்கையில் இவங்க நல்லா உழைக்கிறாங்க, பிழைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலேன்னு சொல்லி இதுவரைக்கும் சோர்ந்து போயிருந்தா இன்றைக்கு அவங்க தோல்விகள்லாம் மாற்றி ஜெயத்தை தாரும், ஒரு பூர்ண ஆசீர்வாதத்தை தாரும். உம்மிடத்திலிருந்து நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். நல்லதொரு சாட்சிகளை எழுப்பும். பெரிய காரியங்களை இந்த வார்த்தைகள் மூலமாக கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.